யூடியூப் போதும் அப்படின்னு நிறுத்தின பீரியடுக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்களோட சேனல் வந்து செத்துருச்சு. மைல்ஸ்டோன் வந்து நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். ஃபிளாஷ்பேக். ஹாய் ஹலோ வணக்கம். 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 2-3 வீடியோஸ் போடுறோம், யாருமே பார்க்க மாட்டாங்க. காலையில தூங்காம 5 மணி 6 மணி அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணிடுறேன். யாருமா அது கேமரால? தெரிஞ்சு அவன் தான் ரொம்ப டெடிகேட்டடா இருந்தா வீடியோஸ்ல. யூடியூப்னா அவ்வளோ பிடிக்கும். என்னடா இது, நான் இவ்வளோ எடுக்கிறேன், இவ்வளோ பண்றேன், இது வந்துட்டு சரியாகல, இது வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் சரியா கிடைக்கல, இது அவினாஷ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இல்லை நான் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடும். அவனுங்க வீடியோ எடுத்து வீடியோ கொடுக்க மாட்டானுங்க. ஆனா he was a very dedicated person. எடிட்டர் கிட்ட வீடியோ போய் திருப்பி அந்த வீடியோலாம் நாங்கள் போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. கேமராமேன் ஷூட் பண்ணிட்டு ஃபுட்டேஜ்லாம் கொடுக்க முடியாத அளவுக்குலாம் ஆயிருக்கு. கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்திருக்கா. டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க கையை. ஹாய் போறீங்களா? ஓடி ஓடி. ஐஃபோன் 6 ட்ரீஸா ஓடுது. 64 ஜிபியோ 32 ஜிபியோ அவ்வளோதான் இருக்கு. அவினாஷுக்கு கோபம் வேற வந்துடுமா, இரிட்டேட். அவன் ஒரு 5 இயர்ஸ் கூட இல்லை, ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே அவன் பார்க்கும்போதுல நம்ம இங்கெல்லாம் போயிருக்கோமா, நம்மளுக்கு இந்த மானிட்டைசேஷன் என்னன்னு தெரியாது, இவ்வளோ வியூவர்ஸ் போனால் இவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் கம்ப்யூட்டர் அது பேர் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் வைஸ் நான் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் அவினாஷ்க்கு கொஞ்சம் கம்மி தான். டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் டிசைட் பண்ணது என்னன்னா, யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ நாங்களே வீடியோ எடுக்கிறோம், நாங்களே ஷூட் பண்ணுறோம், நாங்களே எடிட் பண்ணுறோம், நாங்களே போஸ்ட் பண்ணிடுறோம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்பு லவ்ஸ் அப்பு. ஸோ எல்லாரும் ஹெல்த்தியாக சேஃபாக பத்திரமா இருக்கீங்க நம்புறேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. ஸோ இப்போ என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:35 ஆகுது. ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு 500K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்குது, பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த 500K சப்ஸ்கிரைபர்ஸ் எங்களால் ரீச் பண்ண முடிஞ்சது. நாங்கள் நடுவில் ஒரு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போவே நாங்கள் யூடியூப் வீடியோஸ் பண்ணுறதே நிறுத்திட்டோம். 250 சப்ஸ்கிரைபர்ஸ் மீன்ஸ் 250K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ நாங்கள் யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கு அதாவது 100Kக்கு அப்புறமாவே பெரிய பிரேக் ஆயிடுச்சு. அப்பப்போ ஒரு மாதிரி இம்ப்ராப்பராக வீடியோ இர்ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருந்தோம். 250க்கு அப்புறம் சுத்தமாக வீடியோவே நிறுத்திட்டோம். நாங்கள் ரீசெண்டாக ஒரு 4 months கிட்ட நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 500K சப்ஸ்கிரைபர்ஸ் ரெகுலராக நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விளாக்ஸும் ஷார்ட்ஸும் எல்லாமே போடுறது. ஒரு ரெகுலாரிட்டி இப்போ வந்திருக்கு. என்னன்னா கொஞ்ச நாள் நம்ம பிரேக்ல இருந்தோம். அது இல்லாம ஜோஜோ தூங்கிட்டு இருந்தாங்க, அவ வேற எந்திரிச்சிட்டா. ஸோ அதனாலதான் இந்த சரிப்பா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. 500K வீடியோக்கு நீங்களும் வாங்க. நம்மளோட மெயின் ஸ்டார் வந்திருக்காங்க. ஆக்சுவலா நாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு பிளான் இல்ல. என்னன்னா இன்னைக்கு ஓணமா, நாங்க வெளியே எல்லாம் போய் திருப்பி பார்த்தது ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. ஆனா ஒரு 2 days எடுக்கும்னு நினைச்சேன். ஆனா ஆயிடுச்சா, எங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கணும், போடணும், டெஃபினட்டா இந்த மைல்ஸ்டோன் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்காக அப்போவே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக எடுத்துட்டோம். ஸோ அந்த ஒரு ப்ரொசஸ் என்ன சொல்கிறது, அவினாஷுக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் தான் ரொம்ப டெடிகேட்டடாக இருந்தா வீடியோஸ் பண்ணணும், யூடியூப் பண்ணணும் அந்த மாதிரி. நான் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சமாக போதும், அவ்வளோ எல்லாம் இதுக்கு தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும் அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன் நான். ஆனால் he was a very dedicated person. யூடியூப்னா அவ்வளோ பிடிக்கும் இல்லை? ஆமாம். அங்கே என்ன தெரியுது உனக்கு, இங்கே ஒரு பொம்மை இருக்குங்க, இங்கே அவன் அதையே பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாருங்க, சோ இங்கே யாருமா கேமராவில் ஆறுமா அது கேமராவில் சார் ஒரு 1.5 hour தூக்கம் முடிச்சுட்டு திருப்பி எந்திரிச்சிருக்கா ஃபுல் பவரோட. இன்னைக்கு அவினாஷு அவங்க கூட எந்திரிச்சே இருக்கா, இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா சொல்லி தூங்கிடுவாரு. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு 500K ரீச் ஆனது. ஆக்சுவலாக இது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போது ஒரு யூடியூப்க்கு நிறைய யூடியூபர்ஸ் 1 million 2 million 3 million தான் வச்சுருக்கலாம். ஆனால் நாங்கள் அதாவது யூடியூப் போதும் அப்படின்னு நிறுத்தின பீரியடுக்கு அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறன்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் எங்களோட சேனல் செத்துருச்சு, டெட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் எந்த வீடியோ போட்டாலுமே ட்ரை ஓகேப்பா பழைய மாதிரி பண்ணலாம்னு நினைச்சு ஒரு 2-3 வீடியோஸ் போடுறோம், யாருமே பார்க்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஐயோ
நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் போய் சேர மாட்டேங்குது. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எடுத்தால் ஏதோ ஒரு வீடியோக்கு காப்பி ரைட்ஸ் வச்சிடுறானுங்க. அந்த காப்பி ரைட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்குள்ள 6 மாதம் வெயிட்டிங் பீரியட் ஆகிடுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது. சரி ஓகே திருப்பி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான டீமோட ஒரு கேமராமேனு ஒரு எடிட்டர் ஒரு டீமை சேர்த்தா அவனுங்க வீடியோ எடுத்து வீடியோ கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அதனால நாங்கள் நிறைய வீடியோ போட முடியாமல் இருந்திருக்கு. எடிட்டர்கிட்ட வீடியோ போய் திருப்பி அந்த வீடியோலாம் நாங்கள் போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. கேமராமேன் ஷூட் பண்ணிட்டு ஃபுட்டேஜ் தான் கொடுக்க முடியாத அளவுக்குலாம் ஆயிருக்கு. ஸோ அதனால நிறைய விஷயத்துக்கு அப்புறம் நாங்கள் முடிவு பண்ணதுன்னா யாரு கொடுக்குறாங்களோ இல்லையோ நாங்களே வந்து வீடியோ எடுத்து நாங்களே வந்து எடிட் பண்ணி நாங்களே போட்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி தான் லாஸ்ட் 3 to 4 months வந்து நாங்கள் நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆமா அவினாஷ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இல்லை நான் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடும். என்னடா இது நான் இவ்வளோ எடுக்கிறேன் இவ்வளோ பண்ணுறேன் இது வந்துட்டு சரியாகலை, இது வந்துட்டு வீடியோ ஃபுட்டேஜ் சரியாக கிடைக்கல, இது வந்துட்டு இப்படி ஆகலை அப்படி ஆகலை, இந்த மாதிரி ஷார்ட் கிடைக்கல, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருந்திருக்கா முன்னாடி. இப்போ கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கு, கொஞ்சம் ஈஸி கோயிங்க. ஓகே ஒரு வாட்டி வீடியோ எடுத்தாச்சு சவுண்டு வரலையா ஓகே திருப்பி எடுக்கலாம் நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி ஒரு கூல் மைண்ட் செட்டாக வந்துருக்காங்க. அது கூட ஒரு பெரிய விஷயம். நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட்லேருந்து பிளாக் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எதுவுமே பிளான் பண்ணி எடுத்த பிளாக்ஸாகவே இருக்காது. எல்லாமே டே டு டே லைஃப்பில் நடக்கிறது. இல்லை ஒரு கேம்ஸ் தான் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், ப்ராங்க்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்களால் வீட்டில் கண்டுபிடிச்சிடறாங்க ப்ராங்க்குன்னு சொல்லி நம்ம வந்து நான் ட்ரை பண்ண நடுவில் அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அது கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படி ப்ராங்க் வச்சாலுமே இப்போ ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் ப்ராங்க் வீடியோ பக்கம் நாங்கள் போகிறதில்ல. அதே மாதிரி ஜோக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறது வந்துட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஜோ தேங்க்யூ சொல்லுங்கள். ஜோ ஹாய் 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 இந்த கையில் ஹாய் டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க கையை. ஹாய் ஹைடி ஹாய் பேபி எந்தம்மா நோக்கண நீ? வாட் ஆர் யூ சீயிங்? அவன் வந்து என்னடா இந்த டைம்ல இங்க இவ்வளோ லைட்ஸும் கேமரா எதுவுமே இருக்காது, இன்னைக்கு என்ன வித்தியாசமா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கா. வித்தியாசமா இருக்குன்னு பார்த்துன்னு அதெல்லாம் அவனோட அப்பா வேற தூக்கிட்டு இருக்காரு. 12:30 கழிஞ்சிட்டு அது பெரிய விஷயம். மழை பெய்யா போட்டுது. ஆமா 12 o'clock அப்புறம் மம்மியோட செஷன். ஆமா ஸோ இன்னைக்கு என் கையில இருக்கிறதுனால சைலண்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லம்மா இல்ல குறைச்ச வயலும் சீரியஸா இருக்கா? சிரிக்கண்டே கேட்டா எனக்கு தெரிஞ்சு இவன் அப்பி போறான்னு நினைக்கிறேன். பாத்ரூம் போறீங்களா? ஓடி ஓடி அண்டடி என்னடிமா என்னமா டயர்ட் ஆயமா நீ? ஓ அப்பா உறங்குன ஒச்சனை விழிச்சிட்டு டயர்ட் ஆயோதா പിന്നെ ഉറക്കം വരാണ്ടേ? ഓജ് ഓജ് ജോ 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 വായിൽ ഇതെന്താ ഇത്? சரி பா. ஜோஜோக்கு வேற பசிக்க ஸ்டார்ட் ஆயிடும். அப்பாடி அவனுக்கு வந்து இப்படி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். 500K வர்றது வந்துட்டு சாதாரணமான விஷயமே இல்லை. நிறைய யூடியூபர்ஸ் அதாவது புது யூடியூபர்ஸ் ஸ்டார்ட் பண்ண எல்லா யூடியூபர்ஸ்க்கும் வந்துட்டு அது எவ்வளோ பெரிய விஷயம்னு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நானும் பிளாகிங் ஆரம்பிக்கும் போது சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் போக போக அந்த பிளாகிங்கில் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வந்து எங்களுக்கு தெரியுது. எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஆக்சுவலாக 500K ஆனோன்னு எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று எடுத்து பார்த்தோமா, பார்த்தப்போ செம்ம காமெடியாக இருந்தது. உங்களுக்கு டைம் கிடைச்சா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோ சொல்லிதான் ஆகணும். நாங்கள் எப்படி இன்ட்ரோ சொல்லிட்டு இருந்தோம். வணக்கம் மக்களே, அப்படி இல்லை நான் சொல்கிறேன் இது நீ பாரு லவ்ஸ் அப்பு. நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோவோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்பு லவ்ஸ் அப்பு. Flashback. Hi hello vanakkam. 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 Welcome to Appu Loves Appu. Welcome back to Appu Loves Appu. Welcome to Appu Loves Appu. Welcome to Appu Loves Appu. Welcome to Appu Loves Appu. எங்களுக்கே வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்கு, ஷையா இருக்கு. அந்த பழைய வீடியோலாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு 3.5 இயர்ஸுங்க. அதில் வந்து நம்ம 2 years வீடியோவே பண்ண நம்ம ஒரு 2-3 இயர்ஸ்ல எப்படி மாறிட்டு இருக்கோம் அது வந்துட்டு நமக்கு கிளியரா பார்க்க முடியும். லைஃப்ல எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கும்னு. அப்ப எப்படி பேசிட்டு இருந்தோம் இப்ப எப்படி இருக்காங்க, அப்ப எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப எப்படி இருக்கு, அப்ப கொஞ்சம் மெலிசா இருந்தாங்க இப்ப குண்டா இருக்கு. அதாவது அப்ப நம்ம எல்லாமே என்ன ஆரம்பிச்சப்போ பிரைட்ஸ் டு பி
பிரைட் டு பி groom to be. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இன்ட்ரோ கூட நீ தான் டிசைன் பண்ண அந்த இன்ட்ரோவை, அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டோம். ஆமா, நான் பண்ண டிசைன் தான் அந்த இன்ட்ரோவும். அதுவும் இல்லாம நாங்க நார்மல் போன்ல ஷூட் பண்ணுவோங்க. ஐபோன் 6 என்னமோ வச்சிருந்தோம்ல. ஆமா ஆமா, ஐபோன் 6 ட்ரீசா வருது. 64 ஜிபியோ 32 ஜிபியோ அவ்வளவுதான் இருக்கு. அவ்வளவுதான் ஜிபி இருக்கும். நிறைய வீடியோலாம் எடுக்க முடியாது, ஒரு சில வீடியோ தான் எடுக்க முடியும். அதுல எடிட் பண்றதுக்குள்ள நைட்லாம் இரிட்டேட் ஆயிடும். அவினாஷுக்கு கோபம் வேற வந்துடுமா, இரிட்டேட் ஆனாலும் தூங்க மாட்டா, சண்டை போடுறா. அது கூட ஏன் அப்போ இப்படி இருக்கு, எதை பண்ண இது எதை பண்ண அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் நாங்க வந்து காலையில தூங்காம 5 மணி 6 மணி அந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி ஷெட்யூல் பண்ணி ரெகுலரா ஒரு வீடியோ டைம் இருந்துச்சு 10:30. அதுதான் எங்களோட டைம்ல 10:30. ஆமா 10:30 எங்களுக்கு. அந்த வீட்ல ஒரு வால் வேற இருந்துச்சு, நாங்க எங்களோட ஷெட்யூல் அதெல்லாம் போட்டு ஒரு வால் ஃபுல்லா நான் வரைஞ்சிருப்பேன். ஆமா, ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எங்களுக்கு பார்த்துட்டுல இன்னைக்கு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். 500K ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியில் அதெல்லாம் உட்காந்து பார்த்துருந்தோம், எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு. உங்களோட 11 சப்போர்ட்னால மட்டும்தான் நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது. இன்னும் நம்மளோட தாய்லாந்து ப்ளாக் வேறு இன்னும் முடியல. இன்னும் ஏகப்பட்ட தாய்லாந்து வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் வந்து அடுத்த வாட்டி அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க பார்க்குறோம். ஒரு வீடியோவுமே நாங்கள் வந்து சரி இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இது பண்ணலாம், இதை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம், இங்கே வந்தால் இது இப்படி நடக்கும், இப்படி நடக்காது, இப்படியெல்லாம் வந்துட்டு நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம். ஸோ அதனால தான் ரேண்டமாக நாங்கள் எல்லா ப்ளாக்ஸுமே எடுத்துகிட்ருக்கோம், எங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி ஜோஜோ வளர்தும் வந்துட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. எந்த அளவுக்கு எங்களுக்கு 11 சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதை விட அதிகமாக ஜோஜோ கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம ஜோஜோக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு மெமரிஸ் மாதிரி. ஆமா, அவனோட க்ரோத் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கு. எல்லா ப்ராசஸுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. பெருசானப்போ அவனுக்கு குட்டியா இருந்தப்போ தொட்டெல்லாம் வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்மளால நம்மளோட சின்ன வயசுல எப்படி இருந்தோம், நடந்தோம், பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி தூக்கிட்டு போனாங்க, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சிருதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, இது ஒரு மெமரிஸாவே அவனுக்கு இருக்கும். ஆக்சுவலா அவன் ஒரு 5 இயர்ஸ் கூட இல்லை, ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல அவன் பார்க்கும்போதுல நம்ம இங்கெல்லாம் போயிருக்கோமா, ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்கா, நான் இப்படி இருந்தேனா, நான் இப்படி சிரிச்சேன், நான் இப்படி அழுதுட்டு இருந்தேன், நான் இப்படி சண்டை போட்டு இருந்தேன், எல்லாமே தெரியும். எல்லாமே அவன் பார்ப்பான். இதே மாதிரி இந்த யூடியூப் ஆரம்பித்த மெயின் ரீசன் வந்து ட்ரீஸா தான். அது சும்மா ஒரு நைட்டில் வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடிலாம் போட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணான். நம்மளுக்கு இந்த மானிட்டைசேஷன் என்னன்னு தெரியாது, இவ்வளோ வியூவர்ஸ் போனால் இவ்வளோ ஆகும்னு எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் அது பேர் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் வைஸ் நான் கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் அவினாஷ்க்கு கொஞ்சம் கம்மி தான். டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு. டெக்னிக்கல் மீன்ஸ் நாட் இன்ஸ்ட்ருமெண்டல் திங்ஸ் இன்சைட் ஃபோன், இன்சைட் தி வெப்சைட், அந்த மாதிரி விஷயம்லாம் அவனுக்கு நார்மலா மெயில் வந்து அந்த மெயில ப்ராப்பரா படிக்கிறதுக்கு கூட பேஷன்ஸ் இல்லைங்க. அதே மாதிரி இந்த கேன்சல் ஓகே எல்லாம் வரும் தெரியுமா, அதை படிச்சுட்டு பிரஸ் பண்றது கூட ஆக்சுவலி அது தெரியாது இல்லாம இல்ல, டியூ டு லேக் ஆஃப் பேஷன்ஸ் அவனுக்கு வந்துட்டு அது இருந்து பொறுமையா பார்த்து எல்லாம் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால அவ ஆரம்பிச்சா அதை நாங்கள் நல்ல விதமாக எடுத்துகிட்டு போனோம்னு நினச்சோம். ஆனால் ஒரு சில காரணத்தினால நாங்கள் யூடியூப் கண்டினியூ பண்ண முடியல. அது நிறைய பேர்கிட்ட என்ன சொல்கிறது, சரி எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்கிட்ட ஹேண்டில் பண்ண கொடுத்தோம். அது ப்ராப்பராக வீடியோஸ் வந்து போய் சேரலை, வீடியோஸ் வந்து வரலை. சரி அவங்கக்கிட்டேருந்து வாங்கினோன்னே அடுத்தது ஓகே நம்ம ஒரு நல்ல கேமரா டீம் வைப்போம், நல்ல எடிட்டரை வைப்போம்னு ஒரு கேமரா டீமை வச்சோம். அவன் ஷூட் பண்ணிவிட்டு வீடியோவும் கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு சரி நம்மளே ஷூட் பண்ணிடுவோம், எடிட்டர் மட்டும் வைப்போம், ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கும், நம்மளால் எடிட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சப்போ எடிட்டர்கிட்ட கொடுத்தா கரெக்டான டைமுக்கு வீடியோ வராது. நம்ம டெய்லி போடணும்னு நினைப்போம், அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் போடணும்னு நினைப்போம், 10 நாளுக்கு ஒரு வாட்டி தான் வீடியோவே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டே இருந்தது. லாஸ்ட்டாக நாங்கள் டிசைட் பண்ணது என்னென்னா, யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ நாங்களே வீடியோ எடுக்கிறோம், நாங்களே ஷூட் பண்ணுறோம், நாங்களே வந்து எடிட் பண்ணுறோம், நாங்களே போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ எங்ககிட்ட பெரிய டீம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த டீம் யாருன்னு பார்த்தா நானே, இவன் ஜோஜோ. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு பெரிய டீம் யார், இது நாங்கள் ஆக்சுவலாக எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோன்னா, நானும் ட்ரீஸாவும் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், அப்பு லவ்ஸ் அப்புன்றது. அதுக்கப்புறம் ஃபேமிலியோட சேர்ந்து கேம்ஸ் விளாட ஆரம்பித்தோம்.
அபிஷேக், அக்ஷிதா, மம்மி, டேடியை வச்சு ப்ராங்க்கு, இந்த மாதிரி என் யூடியூப் சேனலில் வர எல்லாருமே நிறைய பேர் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரியும். அது இல்லாமல் ஃபேமிலி வ்ளாக்ஸ் கூட நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் வெளியெல்லாம் போகிறோம். ஸோ அதிலூட கோஆப்ரேட் பண்ணி அவங்களும் வீடியோஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் நிறைய இல்லை. ஆமாம். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. எத்தனை பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வரல, ஏன்னா என்னோட இன்னொரு ஃபோனுக்கே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது, ஸோ தெரிய மாட்டேங்குது வீடியோ நிறைய பேருக்கு. ஸோ நிறைய பேர் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திருப்பி அந்த பெல் பட்டனை அடிச்சிருங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பெல் பட்டன் அடிக்காதவங்க பெல் பட்டன் அடிச்சிருங்க. போகும்போது அந்த லைக் பட்டனையும் தட்டி. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வரும். Until then, tata bye bye from Appu. Loves Appu. Bye bye.